நற்பவி யோகிராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். 2024ஆம் ஆண்டு சில ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கு, பல ராசிக்காரங்களுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அது போல நல்லா ராசி இந்த ஆண்டு ராசி பலன் நல்லா இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஜாக்பாட் அடிக்கிறதுக்கும், நல்லா இல்லை என்னோட ராசிப்படி எனக்கு இந்த ஆண்டுல இந்த பாதிப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த பயத்தை தெளிவுபடுத்துவதற்கும் வாழ்வியல் பரிகாரம் ஒண்ணு சொல்றேன். இந்த பரிகாரத்தை டெய்லி பண்ணுங்க. இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இதை செய்யும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அதாவது இந்த நவ கிரகங்கள் தான் நம்ம வாழ்க்கையில ஆதிக்கத்தை உண்டு பண்ணுது, ஆதிக்கத்தோட இருக்கு. அப்ப அந்த இடத்துல நவ கிரகங்கள் இந்த 9 பேர்களோட ஆசையை நம்ம இந்த 9 பேரோட ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கும், ஒவ்வொரு கிரகத்தையும் ஆக்டிவேட் பண்றதுக்கும், நம்ம வாழ்க்கையில அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல மாற்றம் கொண்டு வந்தாலே பெரிய அளவுல வெற்றி கிடைக்கும். இதற்கு சூரியனை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த சூரியனை நம்ம ஒவ்வொரு நாளும் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, சூரிய உதயம் எத்தனை மணிக்கு அப்படிங்கறத ஒரு ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி மொபைல்ல வச்சுக்கோங்க. அந்த சூரிய உதயத்தப்ப சூரியனை பாக்குறத டெய்லி ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. அப்ப சூரியன் ஆக்டிவேட் ஆயிடுவாரு. அது போலவே அடுத்தது சந்திரன் அப்படின்னா மனசு. அப்ப மனசு அமைதியா நல்ல ஒரு சிந்தனைகளோட பாசிட்டிவான எண்ணத்தோட இருக்கும்போது நல்லது நடக்கும். அது போன்ற ஒரு மனநிலைக்கு நீங்க வர்றதுக்கு தியானம் பண்ணுங்க. இந்த தியானம் ரொம்ப சிம்பிளா 3 நிமிடம் 5 நிமிடங்கள் உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில என்ன வேணுமோ அதை அமைதியா மூச்சை கவனிச்சு நினைத்து பார்க்கும் பொழுது இந்த சந்திரன் ஆக்டிவேட் ஆவாரு. 3வது பாத்தீங்கன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படின்னா ரத்தம். இப்ப பிளட் பியூரிஃபிகேஷன், நல்ல ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும் உடம்புல அப்படின்னா நடைப்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக 8 நடைப்பயிற்சி. 8 ஆதிக்கத்தில் உள்ள இந்த ஆண்டு முழுவதும் 8 நடை நீங்கள் போடும் பொழுது ரத்தம் சுத்தமாகும், ஆரோக்கியம் மேம்படும். அடுத்ததாக புதனை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும்னா டைரி எழுதுங்க. எழுதும் பொழுது உங்களோட புதன் ஆக்டிவேட் ஆகும். அது மட்டுமல்லாமல் ஸ்ரீராம ஜெயம் டெய்லி 9 முறை எழுதுறது மேலும் புதனை வலுப்படுத்தும். நல்ல கல்வி கேள்விகளில் சிறப்படைவீர்கள். அடுத்ததாக குருவை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட பணிவு வந்துடணும், வணக்கம் சொல்லணும். இந்த ஆண்டு முழுவதும் யாரை பார்த்தாலும் அவங்க கை எடுக்கிறதுக்கு நீங்க கும்பிட்டுருங்க. ஏன்னா பணிவு அப்படிங்கிற இந்த கும்பிடு போடும்போது, வணக்கம் போடும் பொழுது குரு அங்க ஆக்டிவேட் ஆயிடுவாரு. அடுத்தது சுக்கிரனை ஆக்டிவேட் பண்றதுக்கு தூய்மையான ஆடைகளை அணிதல். கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சுத்தமான ஆடைகளை நீங்கள் அணிய வேண்டும். அப்ப 10 நாளைக்கெல்லாம் ஜீன்ஸை தொடர்ந்து துவைக்காம போடாதீங்க. ஒரு நாள் போட்ட ட்ரெஸ்ஸை அடுத்த நாள் போடாதீங்க, துவைச்சி போடுங்க. இது தூய்மை எங்கெல்லாம் இருக்கோ அங்க சுக்கிரன் ஆக்டிவேட் ஆவார். அடுத்தது சனி ஈஸ்வரன் பட்டம் பெற்ற இந்த சனியை இந்த ஆண்டு முழுவதும் நம்ம செயல்படுத்துறதுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு உதவிகள் செய்யணும். அதாவது வஸ்திர தானம், உணவு தானம் இதெல்லாம் கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல சனி ஆக்டிவேட் ஆவாரு. இது தானம் பண்றதுக்கு. அதையெல்லாம் தாண்டி நீங்கள் தூங்கக்கூடிய உங்களோட படுக்கையை நீங்களே மடித்து வைக்கும் பொழுது சனீஸ்வரனோட பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். அது போலவே எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்ட தட்டை நீங்க தான் கழுவணும், நீங்க காஃபி சாப்பிடுற டம்ளரை நீங்க தான் கழுவணும். இது போன்ற விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது சனியோட பாதிப்புகள் உங்களுக்கு இந்த ஆண்டு இருந்தாலும் நிச்சயமாக பாதிப்பு இல்லாத ஒரு சிறப்பான வாழ்க்கை, தொழில் முன்னேற்றம், பணவரவு எல்லாமே ஏற்படும். அது போலவே ராகுவும் இந்த 7 கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணும் பொழுது ராகுவும் கேதுவும் இவர்களாகவே இருந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி நல்ல பலன்களை கொடுப்பார்கள். இந்த வாழ்வியல் பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து டெய்லி பண்ணும் பொழுது மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றியுடன் கூடிய வாழ்க்கை வாழ முடியும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி.